Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் ஒரு ஹை நெக் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியலு ப்ளஸ் லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நார்மல் பேட்டர்னில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹை நெக் போகிறாங்க, அதனால ஒரு வேஸ்ட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இவங்களோட பேக் பார்ட் எடுத்துக்கிட்டேன். அவங்க பேக்கை விட ஒரு 1 inch வந்து எக்ஸ்ட்ரா ஹைட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பண்ணது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இதில் வந்து 14 இருக்குது, நான் வந்து 15 எடுத்துக்கிறேன். 15 வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஹை நெக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து எடுக்கணும். இவங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15.5 வருது. அதில் பாதி டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு வந்து ஒரு 7.25 வரும். அந்த 7.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதே அளவை அவங்களோட ஆம்ஹோலோட ஹைட்டாகவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 7.25 கொடுத்தா கீழே வந்து 7.25 கொடுக்கணும். சரிங்களா? நான் இங்கே 7.25 இருக்கா, அதே மாதிரி இந்த இடத்துல நான் இப்போ வைக்கிற பாருங்க, இங்கே வந்து 7.25 மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை நான் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது செஸ்ட் லைன். ஓகேங்களா? அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். மேலே இருக்க பாயிண்ட்ஸையும் கீழே இருக்க அந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து ஆம்ஹோல் வந்து ஏற்றணுமா இறக்கணுமான்றதை இனிமேல் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது வந்து கன்ஃபார்ம் இல்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கோட வித்து, இந்த க்ளோஸ் நெக்கு அதுக்கப்புறம் இந்த ஹை நெக் எல்லாத்துக்குமே வந்து நெக் வித் எப்படி கண்டுபிடிக்கணும்னா செஸ்ட் டிவைடட் பை 12 அது பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இவங்களோட செஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா 34 டிவைடட் பை 12 பண்ணா எனக்கு வந்து 2.25 கிடைக்குது. அந்த 2.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நெக் வித் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? நெக் வித்தை நான் இங்கேருந்து கரெக்டாக இந்த ஃபோல்டிங்லேருந்து 2.25 மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஷோல்டராக எடுக்க போகிறோம். இப்போ ஷோல்டர் கண்டிப்பாக ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்கணும். நான் வந்து ஒரு 1/2 inch போல் கொடுக்குறேன். நீங்கள் இது வந்து கிளைண்ட்டை நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 கொடுக்கலாமா இல்லை 1 கொடுக்கலாமான்ற ஐடியா கிடைக்கும். இவங்களுக்கு நார்மலாக பொதுவாக வந்து 1/2 கொடுத்தா சரியாக இருக்கும். அந்த 1/2க்கு ஒரு லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து போட போகிறேன். அதுக்கு முன்னாடி செஸ்டோட அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9.5 வருது. அந்த 9.5 மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1.5 inch வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்கேல் வச்சு அந்த கர்வ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த 2 இடமும் நமக்கு கனெக்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கர்வ் வந்து போட்டுட்டு இவங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இது இவங்களோட அளவு ப்ளவுஸு. இதுலேயே நான் டேரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லைன்லேயே நம்ம டேப்பை வச்சு பார்த்தோம்னா அளவு வந்து நமக்கு சரியாக கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு 8 inch தேவை. இப்போ நான் இந்த 8 inch வந்து இங்கே வருதான ஒன்ஸ் வந்து நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல பார்க்குறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக தான் வருது. ஒரு 1/4 inch தான் டிஃப்ரென்ஸ் வருது. அதனால இது ஹை நெக்குன்றதுனால ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும். ஸோ ஒரு 1/4 inch லூஸ் இருந்தால் நமக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ பேக்கில் வந்து வேஸ்ட் பார்த்தா எனக்கு வந்து ஒரு 15 இருக்குது. அதில் பாதியை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1 inch வந்து டாட் பிடிக்க, அப்புறம் ஒரு 1.5 inch வந்து சேம் அலவன்ஸ் கொடுத்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டா பேக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுது. ஓகேங்களா? நான் ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டால் துணி வந்து கொஞ்சம் டைட் ஆகும். அது இல்லாமல் ஹை நெக்குன்றதுனால ஃபுல்லாக எல்லா பக்கம் இழுத்து பிடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் அந்த 1/4 inch வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. இதே ஒரு 1/2 inch இல்லை ஒரு 1 inch எல்லாம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட ஏற்ற இறக்கம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா? இந்த அளவு எனக்கு சரியாக இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க. போடும்போதே ரொம்ப ஃபிட்டாக அவங்களுக்கு கொடுத்து அவங்க அது வெறுக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி சும்மா லைட்டாக லூஸ் கொடுத்து பண்ணியிருக்கேன். லூஸ் கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை, நம்ம டைட் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே டைட்டாக பண்ணிட்டா தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகேங்களா? நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டேன். அந்த அக்கா போட்டும் பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி நல்லா இருக்குது, இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன்.
ஃப்ரண்ட்டுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருக்கேன். அதுக்கு மேலே இந்த ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதையே வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஹைட் மட்டும்தான் அதை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மற்றபடி எல்லாமே நம்ம இப்போ பேக் கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு சுற்றிலும் மார்க் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஹை நெக் பிளவுஸ்ன்றதுனால இந்த ஆம்ஹோல்லாம் வந்து நல்ல கீழே டவுன்ல இருக்கும். அதனால உங்களுக்கு அப்படிதான் தெரியும். இப்போ இதுல இருந்து ஒரு 1 inch வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான், இது முடிச்சாச்சு. இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 inch வந்து உள்ள தள்ளி வந்து மார்க் பண்ணலாம். உங்க டவுட்டுக்காக இதுல என்ன அளவு இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை அப்படியே மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 1/2 inch முன்ன தள்ளி ஒரு டாட் வச்சுட்டு அதை வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அந்த கர்வையும் உள்ள தள்ளி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து மறக்காம பண்ணுங்க. ஏன்னா இது க்ளோஸ் நெக்னால உங்களுக்கு நிறைய அந்த ஃப்ரண்ட்ல வந்து கிளாத் நிறைய வரும். இது கம்பல்சரி பண்ணணும். இதுலயும் நெக் விட்ட வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நெக்கோட இறக்கத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். மேல 2.25 கொடுத்துருந்தா இல்லையா, அதே 2.25 கீழேயும் கொடுத்து அந்த பாக்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். எனக்கு இப்போ நெக்கோட இறக்கம் வந்து 6.5 வேணும். அது 1/4 inch கம்மி பண்ணி 6.25 மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நெக் விட்டையும் எனக்கு 2.25 வேணும். 2.5 மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம கிராஸா வந்து லைன் போட போறோம். ஓகேங்களா, இங்க இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு 1.5 inch தள்ளி இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்பதான் இந்த நெக் வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். அப்புறம் கீழே இருந்து ஒரு 1.5 இல்ல 2 inch அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இது ரொம்ப ஹைட், நெக்கோட இறக்கம் வந்து ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கிறதுனால நான் 1.5 கொடுக்குறேன். சப்போஸ் நீங்க ஒரு 7.5 inch நெக்கோட இறக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா தாராளமா ஒரு 2.5 அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இதை அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். தெரியுதுங்களா, இந்த பீஸ் வந்து நம்ம தனியா பண்ண போறோம். தனியா எடுத்துட்டு அதுல பைப்பிங் அட்டாச் பண்ணி பண்ண போறோம். ஸோ இது செப்பரேட்டா நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஓகேங்களா, அவ்வளவுதான். நம்ம நெக்கோட டிராஃப்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மெத்தட்ல தான் நம்ம இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா நெக் பேட்டர்னும் நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா, இப்போ கீழே இருந்து நான் ஒரு 1.5 inch வந்து மேலே தள்ளி மார்க் பண்றேன் டாட்டுக்காக. இப்போ டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட்டை தான் நான் வந்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் நான் மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு நெக்கை விட ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மார்க் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அதனால அந்த இடத்த வந்து நான் ஒரு 1/2 inch தான் வந்து கொடுக்க போகிறேன். இங்கே கீழே இருந்து ஒரு 1/2 இல்ல 1 inch வரல கொடுத்துக்கலாம். நான் 1/2 inch தான் கொடுக்குறேன். ஏன்னா மேலே இருக்க அந்த பிளேஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால 1/2 inch கொடுத்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த 1/2 inch ஃபிட்டிங் எப்படி இருக்கும்ன்ட்டு. பட் அந்த அக்கா எனக்கு இதையும் சொல்லிட்டாங்க. போட்டு பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அதனோட ரிசல்ட்டும் சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இதை உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்றதுனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதை செப்பரேட்டா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது 2ஆ நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம அந்த பிளவுஸ் அட்டாச் பண்ணிட்டு அளவு வந்து பார்க்க வந்து சரியா இருக்கும். இப்போ நான் உள்பக்கமா ஒரு 1/4 inch தள்ளி ஒரு மார்க் மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி பண்றேன்னா நம்ம பைப்பிங் வச்சு அதை அட்டாச் பண்ண போறோம். அதனால உள்ள ஒரு 1/4 inch அங்க மட்டும்தான் பைப்பிங் கொடுக்க போறோம். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் பிக்ல அந்த இடத்துல மட்டும்தான் பைப்பிங் இருக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ இதை அப்படியே நான் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம டேரெக்டாக இப்போ லைனிங்கில் வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதனால அது நான் கட் பண்ணலை. இதுக்கே சரியாக இருக்கும்.
அதனால பண்ணலை. இப்போ லைனிங்கில் கீழே அன்இவனாக இருக்குது, அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. பண்ணிவிட்டு இந்த பேப்பர் பேட்டர்னை கரெக்டாக நெக்கு கிட்ட வச்சு சுற்றிலும் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அப்படியே ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேப்பரை வச்சு நான் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக செப்பரேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி தனித்தனியாக கட் பண்ணிட்டேன்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேப்பரை இந்த மாதிரி செப்பரேட்டாக கட் பண்ணாமல் அதில் என்ன அளவு இருக்கோ மொத்தமாக ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி தனியாக லைனிங்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேப்பரில் வந்து ரெண்டாக செப்பரேட் பண்ணி கட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகணுன்னு தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதே மெயின். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தனியாக ஒன்னோட ஒன்று அட்டாச் பண்ணும்போது அவங்களுக்கு முன்ன பின்ன வரும். ஒரு அந்த சுற்றளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 பேப்பரையும் ஒன்றா வச்சு ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. பிகினர்ஸ்க்கு நம்ம இப்படி பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் திடீர்னு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால இப்படி ஒன்றா வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த பீஸ் பார்த்தீங்களா, இது இன்னும் 2 பீஸ் வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக கட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். பைப்பிங் கொடுத்து அதுக்கு வந்து இன்னொரு கிளாத்தை வந்து கிராஸாக கீழே இருக்க அந்த கப்புக்கு ஒரு கிளாத்தும் மேலே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி வந்து நம்ம கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதனோட கட்டிங் வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எது நீங்கள் பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, ரிப்பீட்டடாக இருக்காது வீடியோஸு, புதுசாக இருக்கிறது மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நெக்லைன் கட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த அளவே கட் பண்ணாமல் கொஞ்சம் ரஃபாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா, ஒரு 3/4 இன்ச் வந்து முன்னவே கட் பண்ணி நார்மலாகவே கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் ஷார்ப்பாக கட் பண்ணலை. ஏன்னா இதுக்கு மேலே இன்னொரு கிளாத் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம். அதனால நான் லைட் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா, நான் சொன்ன அளவுல இருந்து உங்களோட அளவுக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயே எனக்கு வந்து ஒரு 2 பீஸ் தேவைப்படுது. ஸோ இதுக்கும் இதே அளவு வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பைப்பிங் வைக்கிற இடத்துல மட்டும் எக்ஸாக்டாக பண்ணியிருக்கேன். மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் நல்ல எக்ஸ்ட்ராவே வந்து துணி வந்து கொடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தைக்கும் போது முன்ன பின்ன வரும், அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். தைச்சு முடிச்சது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, நான் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த போர்ஷனை வந்து நான் பட்டிக்கு கொடுக்க போகிறேன். இப்போ பேலன்ஸ் கீழே இருக்கிறத வந்து நான் ஸ்லீவுக்கு கொடுத்துக்கிறேன். இது அப்படியே ஸ்லீவ் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு, அதை அப்படியே போட்டு அந்த அளவு அப்படியே நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தச்சதனோட பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது அப்படியே அதே பொது தானே, எல்லாத்துக்கும் சரிதான் அது. அதனால அதை அப்படியே வச்சு இந்த அளவு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ துணி வந்து நான் இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். துணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பேக்குக்கு மட்டும் கீழே மடித்து தைக்கிற மாதிரி ஒரு 1.5 இன்ச் மட்டும் கிளாத் வந்து எக்ஸஸாக கொடுத்து நான் பேக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அதே போல் ஃப்ரண்ட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் உள்ளதில் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இந்த கிளாத்தையும் நம்ம கட் பண்ணோம். துணி இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் போட்டுட்டு கீழே மட்டும் நான் ஜாயிண்ட் போடலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிளாத் எக்ஸஸாக இருந்தால் நம்ம மேலே அந்த நெக்கு கிட்ட கொடுக்குற கிளாத் வந்து நம்ம நல்லா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாம். பட் எனக்கு துணியே இவ்வளோதான் இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த மெயின் கிளாத்தை வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஸில் மட்டும் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் பேக்கோட நெக்குக்கும் பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாகவே தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.